ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு சின்ன கண்டாமினேஷனை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அடுத்து ஒரு 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 மாதத்தில் வந்து மழை வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபார்மை போய் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு புழு ஒன்று இருக்குது, சிசைட்ஸ், அந்த புழு பேர் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் திட்டு திட்டாக சுற்றி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம பக்கத்தில் போட்டிருக்க பேக்கில் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மைசீலியத்தை சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு புழு. ஸோ அதை வந்து நம்ம பேகு போட்ட உடனே வந்து அது இருக்கிறது தெரியாது. நம்ம பேக்கில் வந்து எப்போ மைசீலியம் ஸ்ப்ரெட் ஆகுதோ, ஸ்ப்ரெட் ஆகிறப்ப தான் அதோட பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா அது மைசீலியம் சாப்பிட்டு வளர்றதுனால ஒரு 15 நாள் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா அதில் கண்டாமினேஷன் இருக்கிறதே நமக்கு வந்து தெரிய வரும். அப்போ தான் வருதுன்னு இல்லை, அது முன்னாடியே இருக்குது, அதோட பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் பேக் போடுறதுலேருந்தே அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்து அதோட பாப்புலேஷன் வந்து குறைக்க முடியும். அப்போ தான் அதுலேருந்து ஒரு நல்ல காளான வந்து நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா அது ரூட்லாம் ஃபுல்லாக அப்படியே அரிச்சிருக்கும். அந்த தண்டுலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அரிச்சு சாப்பிட்ருக்கும். ஸோ அதை வந்து விற்கவும் முடியாது. அது விற்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல காளானாகவும் இருக்காது. இது மழை காலம் வரப்போகுது அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அது வின்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ வின்டரில் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகும். மழை காலத்தில் வந்து ஃபார்முக்குள்ளே வந்துடும். இந்த புழுவை பற்றியும் அது எப்படி வருது, எங்கேருந்து வருது, எதனால் ஸ்ப்ரெட்டு ஜாஸ்தியாகுது, எதனால் ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு முழு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சின்ன தகவல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க.